இந்த சமையல் பார்க்கலாமா? பார்க்கலாமே. நல்லா சுட சுட எல்லாம் சாப்பிட வச்சுருக்குது. அப்புறம் பாசுமதி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் தேங்காய் சாதம், நல்லா முந்திரி பருப்பு, கோகனட் ரைஸ். வெரி நைஸ். இல்லை ஜிஞ்சர் போடணும். ஆமாம், கொஞ்சம் ஜிஞ்சர் போடணும். பச்சை மிளகா, மிளகா வத்தல், பெப்பர் கொஞ்சம் போடலாம். நான் இன்னைக்கு போடலை. அப்புறம் முந்திரி பருப்பு, கடலை பருப்பு, ஆஸ் யூஷுவல் எல்லாமே போட்டு போட்டு வைக்கிறது தான். அப்புறம் இது வந்து தடியங்காய் தயிர் பச்சடி, வெள்ளை பூசணிக்காய், அது தயிர் பச்சடி வச்சுருக்குது. ஓகே. அப்புறம் இது வந்து கோவக்காயும் பொட்டேட்டோவும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கு. ஓகே. இது வந்து பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவோம். அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு பொரிச்ச குழம்பு. டேமரண்ட் போடாத சாம்பார். ஆமாம், டேம்பரண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கு கம்ப்ளீட்டாக பெப்பர், ஆமாம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் இந்த மிளகா வத்தல் 2 தான் வச்சு, தேங்காய் வச்சு, 2 அரிசி, 2 துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி பருப்பு போட்டு வச்சுருக்குது. கடைசியில் மணத்தக்காளி வறுத்தல நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ஓகே, வெரி நைஸ். அதுக்கு பேர் பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம யோகட். ஓகே, எல்லாரும் சாப்பிட்லாம்.